ஓகே, இதுல பாருங்க இப்படிதான் உங்களுக்கு கேள்வி அமைப்புகள் வாரது. சரியா? முதலாவது பொருள் மயக்கம் வந்திருக்கு. நிறைய பேர் எனக்கு செய்து அனுப்புனீங்க, ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக். என்ன தெரியுமா பிள்ளைகள்? இதுல கேள்வியை நல்லா வாசிக்கணும். பின்வரும் வாக்கியத்தில் உள்ள பொருள் மயக்கத்தை இனங்கண்டு திருத்தி எழுதுக என்று கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க இனங்காணணும். என்ன பொருள் மயக்கம் என்று என்ன செய்யணும்? இனங்கண்டு அதை நீங்க திருத்தி எழுத. சரியா? இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும். இன்னொரு கேள்வி வர்றது, பின்வரும் வாக்கியத்தில் உள்ள பொருள் மயக்கத்தை சுட்டி காட்டி அதை திருத்தி எழுதுக என்று வர. அப்ப நீங்க சுட்டி காட்டுறதுக்கு ஒரு மார்க்ஸ், திருத்தி எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் என்று பிரிஞ்சு வரும். சரியா? நான் என்னோட பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கேன், எப்படி கேட்டாலும் பொருள் மயக்கத்தை நீங்க என்ன பொருள் மயக்கம் என்று விளக்கி போட்டு அதுக்கு பிறகு திருத்தி அமைக்கப்பட்ட வாக்கியம் என்று போட்டுட்டு திருத்தி அமைக்கப்பட்ட வாக்கியத்தை எழுதினால் சரி. சரியா? இதுல என்ன பொருள் மயக்கம் என்று பார்ப்போம். நோயாளிகள் வந்த வாகனத்தை மறித்தனர். நோயாளிகள் வந்த வாகனத்தை மறித்தனர். இப்படி ஒரு முறை வாசிக்கணும். சரியா? நோயாளிகள் கொஞ்சம் நிறுத்தி வந்த வாகனத்தை மறித்தனர் என்று சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு சொல்றேன், நோயாளிகள் வந்த வாகனத்தை மறித்தனர். இப்படி நோயாளிகள் வந்ததை சேர்த்து சொல்லும் போது இன்னொரு பொருள் வருது. அப்ப இதுல என்ன பொருள் மயக்கம் சொல்லுங்க பாப்போம். பொருள் மயக்கத்தை என்ன சொல்லுவீங்க? ஆன்சர் எழுதிப்பீங்க தானே? சொல்லுங்க. ஒன்று பிள்ளைகள், நோயாளிகள் வந்த வாகனத்தை மறிச்சாங்களா இல்லாட்டி நோயாளிகள் வார வாகனத்தை மறிச்சாங்களா? வந்த வாகனமா அல்லது நோயாளிகள் வந்த வாகனமா என்கிறது பொருள் மயக்கம். சரியா? பொருள் மயக்கம். அந்த வாகனம் என்கிறது எந்த வாகனம் இந்த அடைய சுட்டுது என்கிறது என்ன? இங்க பொருள் மயக்கம். நோயாளிகளோட வாகனமா இல்லாட்டி நோமலா வார வாகனமா என்கிறது என்ன? பொருள் மயக்கம். அதை எழுதி போட்டு திருத்தி அமைக்கணும். என்னென்று திருத்தி அமைப்பீங்க? என்னென்று பிள்ளைகள் திருத்தி அமைப்பீங்க? சொல்லுங்களேன். நீங்க செய்ய போறீங்க, எக்ஸாம் செய்ய போற பிள்ளைகள் என்னென்று திருத்தி எழுதுறது? நீங்க இந்த திருத்தி எழுதும் போது இந்த இந்த அப்படியே இந்த வாக்கியம் வரணும்னு நினைக்காதீங்க. அந்த வாக்கியங்கள் மாத்தலாம், நீங்க முன்னுக்குள்ள பின்னுக்கு போடலாம், இல்லாட்டி புது வேர்ட்ஸ் ஒன்று ஆட் பண்ணலாம், எதுவும் செய்யலாம். என்னென்னு வரும் என்றால், நோயாளிகளை ஏற்றி வந்த வாகனத்தை மறித்தனர். நோயாளிகளை ஏற்றி வந்த வாகனத்தை மறித்தனர். ஏற்றி வந்தங்கிறத நீங்க ஆட் பண்ணி போடலாம். ஏற்றி என்கிற ஒரு சொல்ல என்ன செய்யலாம்? போடலாம். அப்ப அப்படி போடும்போது நோயாளிகளை ஏற்றி வந்த வாகனத்தை மறித்தனர் என்ன செய்யும்? வரும். ஓகே, எந்த மாதிரி விடையில இருந்தீங்க? ஓ, அப்படி ஆட் பண்ணலாம். இல்லன்னு இல்ல, அப்படி நீங்க ஆட் பண்ணணும். சரியா? அது நீங்க ஒரு வேர்டு இல்லாட்டி அதுக்கு பொருத்தமான வேர்டை போட்டு நீங்க அதை ஃபுல்லா மாத்தக்கூடாது. அந்த வாக்கியத்தை அந்த கருத்து வார மைக்கணும். இதுல என்ன சொல்ல வராங்க? நோயாளிகள் வந்த வாகனத்தை மறிக்கிறாங்க. இப்ப ரெண்டு மாதிரியுமே எழுதலாம். நோயாளிகளை ஏற்றி வந்த வாகனத்தை மறித்தனர். அந்த ஏற்றி என்கிற ஒரு வேர்டை மட்டும் போட்டா அப்படியே வரும். நோயாளிகளை ஏற்றி வந்த வாகனத்தை மறித்தனர். சரியா? ஓகேவா? அப்ப நீங்க அப்படி ஃபுல்லா மாத்தணும்னு இல்ல, உங்களுக்கு சொல்லி பார்த்து எதை எதை போட்டா இது நல்ல மீனிங்கான பொருள் மயக்கம் இல்லாம வருது வாக்கியம் பார்த்து நீங்க அதை போட. சரியா? நோயாளிகளை ஏற்றி வந்த கலை என்று வருது. நோயாளிகள் என்று இருக்கு, அங்க கலை என்று வருது. நோயாளிகளை ஏற்றி வந்த வாகனத்தை மறித்தனர். அப்படி இல்லாட்டி வேற மையம் எழுதிடும். என்ன எழுதிடும்? நீங்க எழுதின விடைய சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள். கதைங்க கதைங்களேன். என் கதைக்காம இருக்கிறீங்க?
நீங்க எழுதின ஆன்சரை சொன்னால்தான் ஒவ்வொரு ஆக்களோட ஆன்சரையும் பார்க்க. அப்ப இது யாரும் செஞ்சு பார்க்க இல்லையா? அமைதியா இருக்கிறத பார்க்க, செய்து பார்க்க இல்ல. ரெண்டு அர்த்தம். ஏன் சைலண்டா இருக்கீங்க? கதைங்கள் பிள்ளைகள். கேள்வியை பார்க்க தலை சுத்துதான். ஓகே, வெயிட் பண்ணுங்களா. இன்னொரு கேள்வி போட்டிருந்தேன். வந்த வாகனத்தை நோயாளிகள் சேர்ந்து, அப்படி வரக்கூடாது. நோயாளிகள் வந்த வாகனத்தை போலீசார் மறித்தனர், அப்படி வர சம்ஹா அப்படி எதுன்னு மீனிங் அப்படி ஃபுல்லா அப்படியே நிறைய வாக்கியம் ஒன்றுதான் சேஞ்ச் பண்ணேன். நோயாளிகள் வந்த வாகனத்தை மறித்தனர். யார் மறிச்சது, என்ன மறிச்சது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லையா? இது போகும்போது போலீசார் மறித்தனர் எங்கும்போது அது வேற வேற மீனிங்ல கொண்டு வந்து. சரியா? நம்மளுக்கு அந்த வந்த வாகனமா இல்லாட்டி நோயாளிகள் வந்த, அதுதான பொருள் மயக்கம். சேஞ்ச் பண்ண. வந்த வாகனத்தை நோயாளிகள் மறித்தனர். ஓகே, வந்த வாகனத்தை நோயாளிகள் மறித்தனர், அதுவும் ஓகே. வார வாகனத்தை யாரு மறிச்சது? நோயாளிகள் மறிக்கிறாங்க. ஓகேவா? பொருள் மயக்கம் இல்லாம செஞ்சா சரி. அந்த பொருள் மயக்கம் என்னங்கிறது முக்கியம். சகமா, இப்ப நீங்க சொன்னதால சொல்றேன் சகாமா. சரியா? என்னென்றால் அந்த வாகனம் தான் மெயின். இங்க பொருள் மயக்கம் அது நோயாளிகளை ஏற்றி வந்த வாகனமா இல்லாட்டி சும்மா வார வாகனமா என்கிறதான் மெயின். சரி, அதான் பொருள் மயக்கம். நீங்க நோயாளிகளை ஏற்றி வந்த வாகனம் என்று சொல்லினாலும் சரி, இல்லாட்டி வந்த வாகனம் நோயாளிகளை மறிச்சது என்று சொன்னாலும் சரி, அதை நீங்க பிரிச்சு காட்டினா சரி. சரியா? ஓகே. அப்ப இதுக்கு சொல்லுங்க பாப்போம். 42 வயதை கடந்த அந்த வீட்டின் பெண்மணி தனிமையில் வாழ்ந்தாள். இதுல என்ன பொருள் மயக்கம்? இதுல என்ன பொருள் மயக்கம்? நாற்பத்தி 42 வயது அந்த வீட்டுக்கா இல்லாட்டி அந்த பெண்மணிக்கா என்கிறது பிள்ளைகள் பொருள் மயக்கம். 42 வயதை கடந்த அந்த வீட்டின் பெண்மணி. அப்ப வீட்டுக்கு அந்த வயதா இல்லாட்டி அந்த பெண்மணிக்கு தான் அந்த வயது வருதாங்கிறது என்ன? வெரி குட், வெரி குட். 42 வயது வீட்டு பெண்மணிக்கு என்பது என்ன? பொருள் மயக்கம். அப்ப நீங்க இதை திருத்தி எழுதிங்கடால் எப்படி வரும்? 42 வயதை கடந்த அந்த வீட்டின் பெண்மணி தனிமையில் வாழ்ந்தாள். இதை எப்படி நம்ம திருத்தி எழுதுறது? அந்த வீட்டில்ங்கிறத முன்னுக்கு போடுங்க. அந்த வீட்டில் 42 வயதை கடந்த பெண்மணி தனிமையில் வாழ்ந்தாள். அந்த வீட்டில கொண்டு போய் என்ன செய்யணும்? இத முன்னுக்கு போடும். வீட்டின் இருக்கு, வீட்டில் வரும். அந்த வீட்டில் 42 வயதை கடந்த அந்த பெண்மணி தனிமையில் வாழ்ந்தாள். பேரமா என்ன எழுதலும்? நாற்பத்தி 42 வயதை கடந்த பெண்மணி வீட்டில் தனிமையில் வாழ்ந்தாள். ஓகே, வரும் அப்படி. சரியா? 42 வயதை கடந்த பெண்மணி அந்த வீட்டில் தனிமையில் வாழ்ந்தாள் என்றும் வரும். சரியா? வீட்டில் தனிமையில் வாழ்ந்தாள் என்றும் வரும், அந்த வீட்டில் தனிமையில் வாழ்ந்தாள் என்றும் வரும். சரியா? எப்படியும் எடுக்கலாம் நீங்க. அந்த வயது அந்த பெண்மணிக்கு வாரமா இருந்தால் சரி, வயது பெண்மணிக்கு வார மாதிரி இருந்தால் சரி. ஓகேவா? இப்ப விளங்குதா இப்படி பொருள் மயக்கத்தை கண்டு இனங்கண்டு எழுதுறேன். இதுல பொருள் மயக்கமே 42 அந்த வயசு வீட்டுக்கா பெண்மணிக்கா? அப்ப நீங்க அந்த பெண்மணிக்கு தானே வயசு வரணும். அந்த பெண்மணிக்கு வயசு வார மாதிரி அந்த நீங்க வாக்கியத்தை ஒழுங்கமைச்சு நீங்க எடுத்தீங்க என்றால் சரி, பொருள் மயக்கம் இல்லாம எடுத்தீங்க என்றால் சரி. சரி, அதே பாருங்க. பின்வரும் வாக்கியத்தில் உள்ள வலுவை சுட்டுக்காட்டி வலுவற்ற வகையில எழுத சொல்லி தரப்பட்டுள்ள வினாக்களில் ஏதேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடை அளிக்குக. என்ன பிள்ளைகள் இது? இதுல என்ன வலு?
இதுல வினாவல் என்ன செய்யப்பட்டிருக்கு? இடம் பெற்றிருக்கு. வினாவல் என்ன செய்யப்பட்டிருக்கு? இடம் பெற்றிருக்கு. என்னென்று வினாவல் என்றா பிள்ளைகள்? ஏதேனும் ஏதேனும். சரியா? இது வினா. சரியா? தரப்பட்டுள்ள வினாக்கள்ல ஏதேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்குக. இது எப்படி வந்திருக்கணும்? எவையேனும் என்று வந்திருக்கு. சரி, எவையேனும் என்று வந்திருக்கணும். ஏதேனும் என்றா பிள்ளைகள் 2 ஆப்ஜெக்ட் இருந்தால் அதுல ஏதேனும் நீ செலக்ட் பண்ணு, அதைத்தான் ஏதேனும் என்று சொல்ற. 2 ஆப்ஜெக்ட் இருக்கின்றால், 2 பொருள் இருக்கின்றால் அந்த 2 பொருள்ல ஏதோ செலக்ட் பண்ணு, அதுக்குதான் நம்ம ஏதேனும் நீ செலக்ட் பண்ணு. இந்த ட்ரெஸ்ஸா இந்த ட்ரெஸ்ஸா, 2 ட்ரெஸ்ஸை வச்சு இதுல ஏதாச்சும் சொன்ன என்ன செலக்ட் பண்ணு என்று சொல்ற மீனிங் தான் ஏதேனும். ஆனா இதுல 3 வினாக்கள் இருக்கு, அதுல ஏதேனும் செலக்ட் பண்ணு என்று நம்ம சொல்லலாம். எவையேனும் என்னத்தென்றாலும் இந்த 3 வினாக்கள்ல ஏதாச்சும் என்ன நிறைய வினா இருக்கு, அதுல ஏதாச்சும் 3 என்ன செய்யும் நீ தெரிவு செய் என்று சொல்றதுக்கு தான் எவையேனும் என்ற வினா பயன்படுத்துறது. வினாச்சொல் என்ன செய்யறது? பயன்படுத்துறது. இப்ப நீங்க இதை திருத்தி எழுதினீங்கன்றால் தரப்பட்டுள்ள வினாக்களுள் எவையேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடை அளிக்குக. இது நார்மலாவே உங்களுக்கு தெரியும், இது நீங்க வந்தீங்கன்னா எழுது. இது விளங்கினதா? சரி, இப்படித்தான் 8ஆம் வினாம் வரும். சரியா? நீங்க யோசிக்க தேவையில்லை, இப்படி சின்ன சின்ன தான் வரும் ஓயல் கேள்விகள். பின்வரும் வாக்கியங்களை பொருத்தமான இணைப்பிடை சொற்கள் கொண்டு இணைக்க சொல்லு. இணைப்பிடை சொற்கள் என்னன்னு தெரியும் தானே? ஆனால், எனவே, எனினும், ஆகவே, என்றாலும், சரியா, இருப்பினும், அந்த மாதிரியான சரியா இணைப்பிடை சொற்கள். ஒரு வாக்கியத்தை ஒரு சொல்ல இணைக்கிற சொற்கள். இது எப்படி இணைப்பீங்க? பலத்த காற்றுடன் மழை பெய்தது, மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லவில்லை. என்ன நினைப்பீங்க? பேசிக் கேள்வி. இணைப்பிடை சொல்லுண்டா என்னன்னு தெரிஞ்சா போதும். ஓகே, ஒன்ற ஆகையால் போட்டு இணைக்கலாமா? பலத்த காற்றுடன் மழை பெய்தது, ஆகையால் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லவில்லை. ஆகையால் போடுறீங்க. சரியா? பலத்த காற்றுடன் மழை பெய்தது, ஆகையால் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லவில்லை. சரி, அப்படின்னு சொல்ல. ஓகே, பலத்த காற்றுடன் மழை பெய்தது, அதனால் எல்லாத்தையும் போட்டு சரியான்னு பாருங்க. அதனால் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லவில்லை. ஓகே, இதுவும் சரி. வேற என்ன வரும்? ஆளுங்கிறது வரும் பாருங்க. பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லவில்லை. எனவே வரும். பலத்த காற்றுடன் மழை பெய்தது, எனவே மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லவில்லை. பலத்த காற்றுடன் மழை பெய்தது, எனவே மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லவில்லை. சரியா? அப்ப இதுகள் தான் பிள்ளைகள் இணைப்படை சொற்கள். இதெல்லாம் பேசிக்கான விஷயம். இதை நீங்க சும்மா வச்சு கொண்டு என்ன செய்யலும் செய்து பார்க்க இயலும். சரியா? ஓகே, இதுவும் மாடல் பேப்பர்ல உண்டுதான். நான் அதை போட்டோ பிடிச்சு போட்டுருவேன். ஓகே, அடுத்தது பாருங்க. செய்வின வாக்கியத்தை செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாத்த சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். செய்வினை எப்படி மாத்துற, செயற்பாட்டு வினை எப்படி மாத்துறேன்னு படிச்சு தந்திருக்கேன். செய்வினை செயற்பாட்டு வினை. சரியா? செயற்பாட்டு வினை என்றால் பட்டு பட்டென்ற அடி, வினை அடி என்ன வரணும். சரியா? கடைசி வினையில பட்டு அல்லது பட்டென்ற வினையடி வரணும். கொல்லப்பட்டான், கொல்லப்படுகின்றான், அப்படி வர வேணும். சரியா? இதுல பாருங்க, தனிமைப்படுத்தல் பிரதேசங்களில் மாலை வேளையில் போதை வஸ்து கடத்திய 2வரை மக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஒப்படைத்தனரை ஃபர்ஸ்ட் மாற்றும். சரி, ஒப்படைத்தனர பட்டதுன்னு வருமல்ல, பட்டதுன்னு அடி வரணும்னு சொன்னல, ஒப்படைக்கப்பட்டனர் ஃபர்ஸ்ட் மாத்துங்க.
சரியா? ஒப்படைக்கப்பட்டனர் அதான் லாஸ்டா வரப்போகுது. அதுக்கு முதல் வாக்கியங்களை எப்படி எப்படி சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டேன். சரியா? ஒப்படைக்கப்பட்டனர். சரியா? பாப்போம். தனிமைப்படுத்தல் பிரதேசங்கள்ல மாலை வேளையில் போதை வஸ்து கடத்திய இருவரை மக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இது செய்வினை வாக்கியம். சரியா? இப்ப இதை நாம மாத்தி எழுதுறேன்டா கொஞ்சம் கொஞ்சம் நீங்க உங்களோட ஸ்லாங்க போட்டு மாத்தி மாத்தி எழுதி பாருங்க செட் ஆகுதான். சரியா? இப்ப நான் இதோட கட் பண்ணி பாக்குறேன். சரியா? மக்களால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் லாஸ்டா வரணும். அதுக்கு முதல் எப்படி நாம மாத்துறேன் பாப்போம். சரியா? மாலை வேளையில் போதை வஸ்து கடத்திய இருவரை. சரியா? சும்மா போட்டு பாக்குறேன். சரியா? மாலை வேளையில் போதை வஸ்து கடத்திய இருவரை மக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அப்படி வராது. சரியா? அப்படி என்ன வராது. அப்ப நீங்க போட்டு போட்டு பார்க்கணுமே. சரியா? வேற என்னமா எழுதலாம்? தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் மாலை வேளையில் போதை வஸ்து கடத்திய இருவரை மக்கள் போலீசாரிடம் அப்படி அதேதான் வருது. அப்ப இதுல எதையோ ஒன்றை நாம மாத்த வேண்டியா இருக்கு. இதுல எதையோ ஒன்றுன்னா நம்ம மாத்த வேண்டியா இருக்கு. ஓகே, என்னத்தை மாத்தலாம்னு பாப்போம். கொஞ்சம் நீங்களும் திங்க் பண்ணுங்க. சரியா? பாப்போம். தனிமைப்படுத்தல் பிரதேசங்களில் மாலை வேளையில் போதை வஸ்து கடத்திய இருவரை என்றெல்லாம் இருக்கு. இருவர் என்று பார்ப்போம். இருவர் அப்படி வட்டாலும் இருவர் மக்களால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். ஓகே ஓகே. தனிமைப்படுத்தல் பிரதேசங்களில் மாலை வேளையில் போதை வஸ்து கடத்திய இருவர் மக்களால், அந்த ஆளை தூக்கி இங்க கொண்டு போடும், மக்களால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மக்களால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அப்ப இங்க இருவர் என்று மாத்தினா மட்டும் போதும். இங்க இருவர் என்று மாத்தினால் மட்டும் போதுமானது. இப்ப இலக்கணம் செய்யணும் என்றால் புத்திசாலி அறிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நிதானம் இருந்து திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து கண்டுபிடிக்கிற டேலண்ட் இருந்தா போதும். சரியா? இப்ப கடைசியா அந்த வேர்டை மட்டும் அது மக்களால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் என்கிறத வச்சுக்கொண்டு முன் வாக்கியங்களை மாத்தி மாத்தி செட் பண்ண பாருங்க. இருவர் மக்களால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். ஓகேவா இந்த கேள்வி? ஓகேவா பிள்ளைகள்? ஓகே தானே? சத்தத்தை காணும். ஓம் டீச்சர் படித்தேனுமா? ஓகே, அடுத்ததை பாருங்க. 5வது கேள்விய. பின்வரும் வாக்கியங்களில் புறச்சுட்டு, பெயரடை, வினையடை, வினையெச்சம் என்பவற்றை எடுத்துக்காட்ட சொல்லிரு. உங்களுக்கு தெரியும், சுட்டுவினால புறச்சுட்டு அகச்சுட்டுன்னு இருக்கு. இதுல புறச்சுட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பெயரடை என்றால் பெயருக்கு அடையாகி வாரது, வினையடை என்றால் வினைக்கு அடையாகி வாரது, வினையெச்சம். சரியா? அது வினையெச்சம் என்றால் வினைக்கு முன்னால வர எச்சமாக வரும். சரியா? என்னன்னு கண்டுபிடிப்போம். அந்த வீட்டின் கதவை வேகமாக அடித்து சாத்தினான். இதுல அந்த, இந்த, உந்த. இதுல அந்த என்பது என்ன பிள்ளைகள்? புறச்சுட்டு. வெரி குட், புறச்சுட்டு. அந்த என்பது என்ன? புறச்சுட்டு. சரியா? அப்ப புறச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. பெயரடைய கண்டுபிடிக்கணும். பெயரடை என்ன சொல்லி தந்தன்? பெயருக்கு அடை சேர்க்கணும், பெயரை டிஸ்கிரைப் பண்ணணும், பெயரை வடிவா சொல்லணும், பெயருக்கு வடிவு சேர்க்கணும். சரியா? அந்த வீட்டின் கதவை வேகமாக அடித்து சாத்தினான். அதுல பெயரடை இல்ல. ஓகே. மாமர நிழலில் நின்று கொண்டு அந்த ஏழ்மையான மனிதன் பாடிய பாட்டு மெதுமெதுவாக பலரையும் கவரத் தொடங்கியது. மனிதனுங்கிறது ஒரு பெயர் சொல், அதை டிஸ்கிரைப் பண்ணுது. ஏழ்மையான மனிதன், ஏழ்மையான மனிதன். அப்ப இது என்ன பிள்ளைகள்? ஏழ்மையானங்கிறது என்ன? பெயரடை. பெயரடை என்றால் மனிதன்ங்கிற பெயருக்கு ஏழ்மை என்கிறது என்ன செய்யுது? அவன் எப்படிப்பட்ட மனிதன்? பெயரடைய நீங்க கண்டுபிடிக்கணும் என்றால் எப்படிப்பட்ட ரெண்டு கேள்வி கேட்டீங்க என்றால்
அது உங்களுக்கு விடையா வரும். எப்படிப்பட்ட ஏழ்மையான மனிதன். அப்ப ஏழ்மைங்கிறது என்ன? இங்க ஏழ்மையானங்கிறது பெயரடை. சரியா? இங்க என்ன? பெயரடை. வேற என்ன பெயரடை இருக்கீங்க? வேற என்ன பிள்ளைகள் பெயரடை? ஓகே, வேற இல்ல. சரியா? அப்ப அடுத்தது வினையடை, வினையச்சம். வினையடைன்ற என்ன சொல்லி தந்தன்? வினைக்கு அடையாகி வாரது. முதலாவதுல பாருங்க, அந்த வீட்டின் கதவை வேகமாக அடித்து சாத்தினான். எப்படி அடித்து சாத்தினான்? எப்படி? வேகமாக. வேகமாக. அப்ப இது பெயரடையா வினையடையான்னு கண்டுபிடிக்க இது எதுக்கு முன்னாடி இருக்கு? எதுக்கு முன்னாடி இருக்கு இந்த வேகமாக? வினை வினைச்சொல்லுக்கு முன்னாடி இருக்கு. அப்ப இது என்ன? வேகமாகங்கிறது என்ன? வினையடை. வினையடை. சரியா? அதே மாதிரி இங்க பாருங்க, கீழ் இரண்டாவதுல மாமர நிழல்ல நின்று கொண்டு அந்த ஏழ்மையான மனிதன் பாடிய பாட்டு மெதுவாக பலரையும் கவரத் தொடங்கியது. இதுல என்ன பிள்ளைகள்? எப்படி கவரத் தொடங்கிச்சு? மெதுவாக. எப்படி? மெதுவாக. மெதுவாக. இதுவும் என்ன? வினை அடை. இதுவும் என்ன பிள்ளைகள்? வினை அடை. வினையெச்சம் என்ற என்ன சொல்லி தந்தன்? வினை எச்சமாக வாரது. வினை என்ன? எச்சமாக வாரது. ஒரு வினை முழுசா முடியாம எச்சமாக வாரது. பாருங்க, பாடிய பாட்டு. பாடிய பாட்டு. இதுல என்ன பிள்ளைகள் எச்சம்? பாடிய. செய்த, செய்கின்ற, செய்யும் என்கிறது பெயரச்சம் என்றால் அதே மாதிரிதான் வினையச்சத்துக்கும் இருக்கு. சரியா? பாடிய பாட்டு. அதே மாதிரி இன்னொன்றும் இருக்கு. என்ன? அடித்து சாத்தினான். அதுல அடித்துங்கிறதும் என்ன? வினை எச்சம். அடித்துங்கிறது என்ன பிள்ளைகள்? வினை எச்சம். வினைக்கு முன்னால வர்றதுதான் வினை எச்சம். பேருக்கு முன்னால வர்றதுதான் பேரெச்சம். சரியா? பேருக்கு முன்னால வர்றதுதான் என்ன? பேரெச்சம். இங்க பாருங்க பிள்ளைகள், பாடிய பாட்டு இது வினை எச்சம் அல்ல. இது வினை எச்சம் இல்ல, இது பெயரெச்சம். பாட்டுங்கிறது என்ன? வினையா? பாட்டுங்கிறது வினையா பிள்ளைகள்? பாட்டுங்கிறது வினை சொல்லா? இல்ல. இல்ல. இல்ல, பெயர் சொல். சரியா? செய்த வேளை இது என்ன? செய்த வேளை இது என்ன பிள்ளைகள்? செய்த வேளை, செய்கின்ற வேளை, செய்யும் வேளை இதெல்லாம் பெயரெச்சம். செய்து முடித்தான் எங்கும் போது அது என்ன? வினையெச்சமாக வரும். அப்ப இதுல அடித்து சாத்தினான்ல, அடித்து என்ன? வினையெச்சம். அதே மாதிரி கவரத் தொடங்கியது என்று இருக்கு. பலரையும் மெதுவாக கவரத் தொடங்கியது இருக்கு. அதுல கவர என்கிறது என்ன பிள்ளைகள்? வினை எச்சம். வினை எச்சம். அதுவும் என்ன? வினை எச்சம் தான். கவர என்பது என்ன? வினை எச்சம். சரியா? ஓகேவா? ஓகே மேடம். ஓகே, அந்த இதையும் பார்ப்போம். கிளாஸ் வராதவங்களுக்கு இந்த ஒரு பனிஷ்மெண்டா இருக்கு. ஓகே, சரி. இதுக்கு ரெண்டாவது ஆன்சரை சொல்லுங்க. தயாரிக்கப்பட்ட முடிசாய கலவையை குச்சியினாலோ அல்லது பல் துலக்கும் பழைய தூரிகையினாலோ தலைமுடியில் நன்கு தடவவும். இதுல என்ன வலு இடம் பெற்றிருக்கி அதை திருத்தி எழுத சொல்லு. என்ன வலு பிள்ளைகள்? இது செஞ்சிருப்பீங்க. என்ன வலு? என்ன வலு இடம் பெற்றிருக்கு இதுல?
எண்பழு என்னம்மா? எண்வலு. எண்பழு ஓகே, எண்வலுண்டா என்ன எண்வலு? அதான் எண்வலுன்னு சொன்னீங்க என்றால் என்ன எண்வலு? விளக்கத்தானே வேணும். எண்வலுண்டு போட்டுட்டு என்ன என்னத்துக்கு எண்வலு? எண்வலுண்டா எழுவாய் ஒருமையில இருக்கா, இல்லாட்டி என்ன என்ன என்னென்று விளக்கம் கொடுப்பீங்க? தயாரிக்கப்பட்ட முடிசாய கலவையை குச்சியினாலோ அல்லது பல் துலக்கும் பழைய தூரிகையினாலோ தலைமுடியில் நன்கு தடவவும். ஓகே, ஒரு ஆள் சொல்லிக்கு அல்லது போடக்கூடாது, கூடாதே. ஓகே, அல்லது போடக்கூடாது. ஏன்மா அல்லது போடக்கூடாதுன்னு சொல்றீங்க? கட்டிக்கார பிள்ளைன்னா டக்குன்னு சொல்லணும். சொல்லுங்க சகாமா, நீங்க சொல்ல வர விஷயம் கொஞ்சம் சரி. என்னத்துக்காக அதை சொல்ல வாரீங்க சொன்னீங்க என்றால் சரி. இதுல பாருங்க, குச்சி அல்லது பல் துலக்கும் தூரிகை என்று சொல்லல. குச்சியினாலோ அங்கேயும் ஒரு ஓகார சொல்லொண்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அங்கேயும் என்ன ஒரு ஓகார சொல்லுண்டு என்ன செய்யந்திருக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? ஓகார சொல் என்ன செஞ்சிருக்கி பயன்படுத்த. அப்ப நாம ரெண்டு இணைப்பிடை சொற்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இங்கே இல்ல. இணைப்பிடை சொற்கள் ரெண்டு நாம இடைச்சொற்கள் ரெண்டா பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. இடைச்சொற்கள் சரியா? இணைப்பிடையில இடைச்சொற்கள். இதுல குச்சியாலோ அல்லது பல் துலக்கும் தூரிகையாலோ என்ன தலைமுடிய நன்கு தடவவும் வேண்டியிருக்கு. நீங்க அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. குச்சியால் அல்லது பல் துலக்கும் தூரிகையால் தலைமுடியை நன்கு துடைக்கவும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அல்லது என்பதை விட்டு நீங்க என்ன செய்யலும் கொடுக்க இயலும். அல்லது என்பது என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இடைச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப ஒரு வாக்கியத்துல ஒரு 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 விஷயத்தை உணர்த்துறது ஒன்றுக்கு மேற்பட்ட இடைச்சொற்களை நாம இதுல பயன்படுத்தி பொருத்தம் இல்லாம இருக்கு. சரி, இதுல ஒன்றை பயன்படுத்தியே நாம என்ன செய்யலும் சொல்லே. குச்சியால் அல்லது என்ன பல் துலக்கும் தூரிகையால் தலைமுடிய நன்கு அப்படி இல்லாட்டி குச்சியாலோ பல் துலக்கும் பழைய தூரிகையினாலோ தலைமுடியில நன்கு தடவவும் என்னென்ன செய்யலும் நாம குறிப்பிடேன். ஓகேவா? ஒரே அதை சொல்லி சரியா? ஓகே, நிறைய பிராக்டிஸ் செஞ்சா உங்களுக்கு தண்டிடும். இப்பதானே ஃபர்ஸ்டுக்கு செய்றீங்க. ஓகே, அடுத்த மூன்றாவது டக்குன்னு சொல்லுங்க. பின்வரும் வாக்கியங்களை பொருத்தமான வினையடை தொடர்களை இணைத்து ஒரே வாக்கியமாக அமைக்க சொல்லு. வெரி குட். அம்மா சுவையாகவும் வாசனையாகவும் சமைத்தார். இணைப்பிட சொற்களை வச்சு இணைக்கிறேன். அம்மா சுவை உம்மன்ற இணைப்பிட சொல்ல பயன்படுத்தி நீங்க இணைக்கலாம். அம்மா சுவையாகவும் வாசனையாகவும் சமைத்தார். சரியா? சரி, அடுத்தது அதே மாதிரிதான் செய்வினை வாக்கியத்தை மாத்தி எழுத சொல்லிருக்கு. செயற்பாட்டு வாக்கியத்தை செய்வினை வாக்கியமாக மாத்தி எழுத சொல்லிருக்கு. இதே ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு வரப்போ. ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அந்த நேரத்துல மதுபோதையில் சுற்றித் திரிந்த இளைஞர்கள் 3 போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இப்ப நீங்க எப்படி இதெல்லாம் மாத்தணும்? போலீசார் கைது செய்தனர் என்று மாத்தணும். போலீசார் இந்த வாக்கியத்தை ஃபர்ஸ்ட் இதனும் போலீசார் கைது செய்தனர். இப்ப என்ன? ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நேரத்தில் மது போதையில் சுற்றித் திரிந்த இளைஞர்கள் மூவரை இங்க ஐவரப்பு போலீசார் கைது செய்தனர். போலீசார் கைது செய்தனர். சிம்பிளா இல்லையா? சிம்பிளா இல்லையா பிள்ளைகள்? ஓ மிஸ்.
ஓகே, சின்ன சின்ன வாக்கியங்கள்ல வர பிழைகள் தான். அதை நீங்க திருத்தி திருத்தி நிறைய ப்ராக்டிஸ் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு 8ஆம் வினாவே ஒரு சிம்பிள் ஆயிரும். திரும்ப சரியா? ஒருக்கா சொல்லுங்கக்கா. ஓகே, ஃபர்ஸ்ட் இதான் நீங்க மாத்தணும். இந்த இதை செய்யப்பட்டனர் செய்தனர், கைது செய்தனர் என்று மாத்தணும். போலீசார் கைது செய்தனர், போலீசாரால் என்றுல இருக்கி அதை விட்டு போலீசார் கைது செய்தனர் என்று மாத்திட்டு புறவு இதை மாத்தினீங்கன்னா சரி. ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நேரத்தில் மதுபோதையில் சுற்றித் திரிந்த இளைஞர்கள் 3 போலீசார் அப்படி வராய்தானே, 3 போலீசார் கைது செய்தனர் என்று வராய்தானே. அப்ப 3 அல்லது 3 போலீசார் என்ன கைது செய்த, 3 வராது, 3 போலீசார் கைது செய்தனர். ஓகேவா? ஓகே, அடுத்ததை பாருங்க. பின்வரும் வாக்கியத்தில் இருக்கிற எழுத்து பிழைகளை நீக்கி உங்களை திரும்ப எழுத சொல்லிருக்கு. இதுவும் ஒரு கேள்வியா மாறுது. இதுல என்ன எழுத்து பிழை? பண்டைய காலத்தில் சங்கு வளையல்கள் அணிவது பெருவழக்காய் இருந்தது. வெரி குட். வளையல்கள், இங்க இந்த வளை இருக்கு, அவ்வளவு லானா இருக்கு. அப்ப இந்த மாத்தினீங்கன்னா சரி, 1 மார்க்ஸ் அதுல கிடைக்கும். திரும்ப எழுத. கவிஞர் கண்ணதாசன் பற்றிய நினைவு கூறுதல் நிகழ்வு இடம்பெற்றது. என்ன இதுல என்ன பிழை? நினைவு கூறுதல். இந்த கூறுதல் பிள்ளைகள் நினைவு, இந்த கூறுதல் அழைக்கிறது, ஒரு ஆளை கூப்பிடுறது, கூறுதல், ஒரு விஷயத்த சொல்றது, அந்த மாதிரியான தொனியில வரும். அப்ப இதை திருத்தி எழுதினீங்க என்றால் இந்த கூறுதல் நினைவு கூறுதல், இதுதான் சரி. இதான் என்ன பிள்ளைகள் சரி. இது ஒரு முறை பாஸ் பிறகு வந்த நினைவு கூறுதலை திருத்தி எழுத சொல்லுங்க, எழுத்து பிழை இல்லாம. ஓகேவா? நினைவு கூறுதல். சேர்த்தலிரல சம்ஹா சேர்த்தலினால் சரியில்ல. நினைவு கூறுதல், நினைவூறுதல், நினைவூறுதல், நினைவூறுதல் என்று வராதுமா, நினைவு கூறுதல் தான் அது. அதுல ரூனா மட்டும் மாறி வரும், எழுத்து பிழை தானே, ரூனா மட்டும் மாறி வரும். ஓகே பிள்ளைகள், அந்த என்னமா பண்டை காலத்தில் சங்கு வளையல்கள் அணிவது பெருவழக்கா இருந்ததுல, அந்த பெருவழக்கா இருந்ததுல லான மாறுமா மிஸ்? விலங்கையில பெருவழக்கு இங்கேயும் இருக்கேன. பெருவழக்கா இருந்தது, பெருவழக்கு, வழக்கு, வழக்கு, வழக்கம் இதைத்தானே சொல்லுவோம். வழக்கமாக இருந்தது இந்த லானா தானே பயன்படுத்துவோம். ஓமா இல்லையா? பழக்க வழக்கம், இதான் அந்த வழக்கு. நான் இந்த லானாவை கவனிக்க இல்ல, அந்த பிள்ளை கவனிச்சிருக்கு. பெருவழக்கா இருந்தது, இந்த லானா வருமா, அவ்வளவு லானா வரும். சரியா? வெரி குட். நான் அந்த லானாவை கவனிக்க இல்ல. நினைவு கூறல் அல்லது நினைவு கூறுதல், அதை நீங்க போட்டு கூறுதல் என்றாலும் சரி, கூறல் என்றாலும் சரி. ஓகே, சிறுகுறிப்பு வினாக்களுக்கு பிள்ளைகள் இந்த மாதிரியான தலைப்புகள் எடுத்து எழுதி எழுதி பழகுங்க. சரியா? சிறுகுறிப்புக்கு இப்ப குற்றியலுகரம், குற்றியலுகரம், குற்றியலுகரம் என்றா என்ன, அது எத்தனை வகைப்படும், அதுக்கான உதாரணம் அவ்வளவுதான் அந்த விளக்கத்துக்குள்ள வரணும். சரிதானே? இப்ப சார்பெழுத்துண்டா என்ன, சார்பெழுத்துன்னு ஒரு தலைப்பு தந்திக்காங்களா, சார்பெழுத்துண்டா என்ன, அது எத்தனை வகைப்படும், நார்மலாலிட்டி, அதுக்கான உதாரணம். சும்மா நார்மலான ஒரு விளக்கம். இப்ப உங்களோட பெயர் ஆக்கப்பெயர் பத்தி உங்களுக்கு சிறுகுறிப்பு எழுத வந்தீங்கன்னா ஆக்கப்பெயர்டா என்ன, ஆக்கப்பெயர் வகைகள் என்னென்ன இருக்கு, அதுக்கான உதாரணம். அப்படிதான் நீங்க என்ன செய்ய வேண்டும், எழுத வேண்டி வரும். சரியா? அடுத்தடுத்த பேப்பரை அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? வாங்கும் சொல்லுது. ஓகே பிள்ளைகள், அடுத்த பேப்பரை நான் போட்டு விடுறேன், செய்யுங்க.